ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ். அதுவும் வந்துடுச்சு. நீங்க 2 பேரும் தான் இன்னைக்கு வரதுக்கே லேட் பண்ணிட்டீங்க. ஆமா. எல்லாம் எப்பவோ வந்துட்டு. ஓ. சாரு சுத்தி முத்தி பார்த்துட்டு இப்போ வந்து நிக்கிறாரு. அங்க பார் கவி. மீனா, மாமாவை எங்க காணோம்? மீனா, நீங்க போறீங்களா? நான் சொல்றேன். ஆமா, நான் கூட அந்த ரேக் ஃபுல்லா தீத்து வச்சேன். அதை ஃபுல்லா அடுக்கி வைக்கணும். சார் வர்றதுக்குள்ள நான் போறேன், நீங்க சொல்லிக்கோங்க. போங்க. இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு. ஏன்? என்னது இது? எதுடி? வெளியே போட்டிருக்க ஷர்ட் கேக்குறியா இல்ல உள்ள போட்டிருக்க டிஷர்ட் கேக்குறியா? எது? வெளிய போட்டிருக்க ஷர்ட், உள்ள போட்டிருக்க டி-ஷர்ட்டா? அப்படியே கழுத்தை நெரிச்சு கொன்றும் பாத்துக்கோங்க. ஏன்? கால் வலிச்சு உங்க ரூமுக்கு வர வச்சு பட்டனை தைச்சிட்டு இப்போ என்னடானா பட்டன் போடாம ஜாலியா எல்லாத்தையும் அவுத்து போட்டு ஃப்ரீயா கறங்கிக்கிட்டு இருக்கீங்களோ? இப்படி எல்லாத்தையும் அவுத்து போட்டு ஃப்ரீயா கறங்கிறதுக்கு தான் என்ன பட்டன் தைக்க வச்சீங்க இல்லையா? அது வாய மூடுங்க. நிஜமா சொல்ல மாட்டேன். நீ கழுத்தை நடிச்சு கொன்னாலும் கொன்னுடுவேன். சிரிக்காதீங்க. கொழுப்பு கொழுப்பு, உடம்பு ஃபுல்லா கொழுப்பு. எனக்கு கோவமா வருது. நான் போறேன். நீங்கிட்ட நீ பேச வராதீங்க. ஏய் ஏன் நில்லுடி. ஐயோ, பயங்கர கோவத்துல போறாளே. எப்படி சமாதானப்படுத்த போறனோ என்னமோ. ஏய் செல்லக்குட்டி நில்லுடி. இல்ல ஆதித்யன், இப்போ அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் சேர்க்கனோட எக்ஸ் லவர் தான் அனினா அப்படின்ட்டு இது வரைக்கும் இவளுக்கு தெரியாது இல்லையா? யாரு? ஷோ, அந்த நாட்டுப்புறத்துக்கு எஸ். நம்மள போய் இப்ப திரி வச்சு கொடுத்தா மாத்திரம் மதி. அது அவட இருந்து புரிஞ்சு புரிஞ்சு எரிஞ்சு போகும். அனினாவா அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் சேர்க்கணும் லவ் பண்ணதை பத்தி சொல்ல போறீங்களா? எஸ், கரெக்ட். இப்போ தானே நீங்க பாயிண்ட பிடிச்சது. சூப்பர். அதே தான் பண்ண போறேன். அதுவும் எல்லாரும் ஒன்னா இருக்கும் போது மாத்திரம் இதை நம்ம கொளுத்தி போட்டோம்னா அவ்வளோதான். இவங்களுக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ஈஸியா புட்டுக்கும். வாங்க. இல்ல வனிதா, எதுக்கு இதெல்லாம்? நமக்கு போகாம். நமக்கு இது தேவையில்லாத ஒண்ணு. வாட் இஸ் திஸ் ஆதித்யன்? கம் ஆன். இவ வேற. இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லாதது. என் மைண்ட்ல ஃபுல்லா நவமித்ராவை கரெக்ட் பண்ணணும். நான் இந்த 1 இயர் முடியறதுக்குள்ளேயே இவ்வளவு ஃபிளர்ட் பண்ணிடணும்னு நினைச்சேன். ஆனா இது வரைக்கும் முடியல. எங்க என்கிட்ட பேச வந்தாதானே எல்லாம் இவளால வந்துச்சு. அர்கானி ஜடைய பிடிச்சி தூக்கி விட்டு ஸ்டூபிட் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தான். நான் ஒழுங்கா ஸ்மூத்தா கொண்டு போயிட்டு இருந்தேன். இடையில வந்து நந்தி மாதிரி குறுக்க நுழையிறான். அந்த சம்பவம் நடந்ததுல இருந்தே இவகிட்ட சம்சாரிக்க போகும்போதெல்லாம் என்ன அவாய்ட் பண்றான். ஏன் நவமித்ரா இங்க செய்யணும்னு கேட்டாலும் நத்திங், வேஸ்ட் ஆஃப் டைம். இந்த கிறுக்கு இங்கன செய்தா அதுக்கு நான் என்ன பண்றது? இப்ப வேற இங்கன செய்ய போறேன்னு சொல்லுது. சோ இவட நம்ம நிக்கிறது சேஃப் இல்ல. நமக்கு போகாம். இன்னில்லன்னா என்னைக்காவது ஒரு நாள் அவன் எனக்கு ஃபிளர்ட் ஆகுவா. அது என்ன என்னைக்காவது ஒரு நாள்? நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கே உன்னை ஃபிளர்ட் பண்றேன். நான் எத்தனை பொண்ணுங்களை மடக்கியிருக்கேன். நீ எல்லாம் என்ன? நான் வேணும்னா உன்னை எப்பவோ யூஸ் பண்ணி தூக்கி போட்டிருப்பேன். ஆனா இந்த வழியில உன்னை வர வச்சு உன்னை ஷூட் பண்ணணும். தட் இஸ் மை பிளான். இப்போ போற, திரும்பி வருவண்டி. அப்போ இருக்கு. பேச வந்தா பேசாம ஆட்டமா காமிக்கிற. இவளை எந்த நீ இவட வந்து நிக்கன? அதுவும் இத்தனையும் சிரிச்ச முகத்தோட. ஹே நாட்டுப்புறம், என்ன? வினிதா, நாட்டுப்புறம். ஆமாண்டா மச்சான். டேய் நாட்டுப்புறம், உன்கிட்ட தான் பேச வந்திருக்கேன். ஏய் ஹலோ. எது சம்சாரிக்கிறதா இருந்தாலும் பார்த்து சம்சாரிக்கணும். யாயா, கண்டிப்பா. வினிதா, யார் உனக்கு நாட்டுப்புறம்? வேற யாரு? தோ இங்க நிக்குதே, இதான். ஹலோ. ஹலோ. கேக்கல. சரி. பிராந்தி பெண்ணு. ஏய் அனினா, யார பார்த்துடி பைத்தியம்னு சொல்ற? வேற யாரு? ஒன்னதான். நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருந்து சம்சாரிச்சிட்டு இருக்கும் போது நீ எதுக்கு தேவையில்லாம இவிட வர? வந்தது மாத்திரம் இல்லாம தேவையில்லாத இழிச்சுக்கிட்டும், அதுவும் அருக்கானிய நாட்டுப்புறம்னு சொல்றதும் என்னது இதெல்லாம்? பின்ன பிராந்தி தானே நீனு? இங்க பாருடி, உனக்கு வாய் கொழுப்பு ரொம்ப ஓவரா கூடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே வச்சுக்கோ. ஓ, அப்படியே வச்சுக்கணுமா? வச்சுக்கிறேனே. நான் சம்சாரிக்கான் வந்தத சம்சாரிச்சுட்டு இப்ப போவேன். ஹர்கானி, இந்த அண்ணினா யாரு தெரியுமா? சொல்றேன் கேளு. இந்த அண்ணினா யாரு தெரியுமா? உன் ஆள் இருக்கானே, மேமான்னு போவியே, அவனோட எக்ஸ். புரியல.
புரியலையா? என் நாட்டுப்புறம் ஒரு காலத்துல உன்னோட மாமாவும் அனினாவும் லவ் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சாங்க. லவ். இப்போ புரியுதா? ஏ வினிதா, என்ன சொல்றீங்க? ஹே, எனக்கு இன்னும் மனசுலா இல்லே. உன் மாமாவும் அனினாவும் ஒரு காலத்துல பயங்கரமா லவ் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சாங்க. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. எது பொய் சொல்றேனா? நீ நம்பனா நம்ப, நம்பாட்டி போ. அவட நோக்கு, அனினா கண்ல இருந்து தார தாரையா வெள்ளம் வைத்தது. ஹே, இங்க பாடுறா, நாட்டுப்புறம் கரையுது. அர்க்கானி, அர்க்கானி நீயா அழுற? டேய் அண்ணினா பாவண்டா, இந்த பொண்ணு என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? ரொம்ப ஓவரா தாண்டா பேசிக்கிட்டு இருக்கா அந்த பெண்ணு. நடந்து முடிஞ்சதெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருக்க பைத்தியம். எனக்கு பிரச்சனை இல்லடா, அனினா தான் பாவம். சி, பெண்ணா போயிட்டா. எதுவும் நம்மளால கேட்க முடியாத நிலைமை ஆயிடுச்சு. அதான்டா நானும் சைலண்டா நிக்க வேண்டிய ஆயிடுச்சு. ஆனா அர்க்கானி ஏன் இப்ப அழுதுட்டு இருக்கான்னு தெரியலடா. என்ன சொன்ன? எல்லாம் பார்த்து நடந்துக்கோ. நீ வேற உன் மாமாவை லவ் பண்ணிக்கிட்டு இருக்க. மச்சான் சொல்றா, அர்க்கானி என்ன லவ் பண்றாளா? அதான்டா எனக்கும் ஷாக்கா இருக்கு. தெரியல, இரு பாப்போம். அர்க்கானி, நீ என்ன லவ் பண்றியா? ஆனா என்னால இதை நம்பவே முடியல. நீ என்ன லவ் பண்றியா? எப்போல இருந்து? எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. சரி நாட்டுப்புறம், பார்த்து இருந்துக்கோ. அதுங்களுக்கு ரெண்டுக்குள்ள இன்னும் என்ன இருக்குன்னு தெரியல. சரி, வரட்டா? சி, இவெல்லாம் ஒரு பெண்ணா? இப்படி எல்லாம் பேசிட்டு போறா? சி, இது போல ஒரு பெண்ணை நான் பார்த்ததே இல்லை. பாவம், அனினாவையும் அர்க்கானியும் பார்க்க முடியல. வருணுக்கு அர்க்கானி லவ் பண்றதெல்லாம் தெரியாதே. சோ, மொத்தமும் போச்சு. இனி வருண் அர்க்கானி என்ன நினைப்பாரோ என்னமோ. ஆனா இப்போ வருண் என்ன பண்றாரு? அவருக்கு ஒரு குழப்பமும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இனி நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா போதும். ஏய் நவமித்ரா, ஆ, என்ன அந்த பொண்ணு என்னென்னமோ சொல்லிட்டு போகுது? என்ன சொல்லிட்டு போகுது? ஏதோ அர்க்கானி வருணை லவ் பண்றாங்கன்னு. அது நிஜமா? அது ம்னா நிஜமாவா? ஆமா. என்ன சொல்ற? ஏய், இத்திரி வெயிட் செய். என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உன்கிட்ட நான் அப்புறம் பேசுறேன். அனினா, ஏ ஒரு நிமிஷம் இங்க பாரு. அர்க்கானி, ஜி 2 பேரும் இங்க பாருங்க. அனினா, நவமித்ரா, ஜி அழாதடி. அழாதன்னு சொல்றேன்ல. என்ன அர்க்கானி என்னெல்லாம் நினைச்சிருப்பா? எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி. அர்க்கானி என்னடி நினைக்க போறா? வினிதா கடைசியில சொன்னதை நீ கேட்கலையா? என்னடி? இன்னும் எனக்கும் வருண்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு போறா. ஏய், அவ ஒரு லூசுடி. அவ சொல்றதெல்லாம் நீ கண்டுக்காத. அர்க்கானி என்ன என்ன நினைச்சிருப்பா? ரொம்ப கேவலமான பொண்ணா நினைச்சிருப்பான்ல. ஏய், அவ்வளோதான். இனி நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன். நான் போறேன்டி. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏய் அனிதா, நில்லடி. விழிக்க விழிக்க போய்கிட்டே இருக்கா. ஏன் அனினா ஏண்டி போறாங்க? மச்சான், இங்க என்னடா நடக்குது? மச்சான், எனக்கு தெரிஞ்சு அர்க்கானி உன்னை கண்டிப்பா லவ் பண்றாங்கன்னு தான் நினைக்கிறேன். மற்றது ஒன்றும் எனக்கு அறிஞ்சோடா. என்னடா என்னென்னமோ சொல்ற? எப்படிடா? அர்க்கானிக்கு என்ன பிடிக்குமா? அப்படிதாண்டா பேசிக்கிறாங்க. மச்சான், நம்பவே முடியலடா. என்னாலையும் தான்டா. இத்தனையும் நாளா அவங்க மனசுலயே வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அர்க்கானி, நினக்கு என்ன இஷ்டம் உண்டா? நம்பவே முடியல. அர்க்கானி, நான் போறேன். அர்க்கானி, இன்னைக்கு தான் நமக்கு லாஸ்ட் டே. பிறகு காலேஜ் ஓப்பன் ஆக லேட் ஆகுமா? என்ன பாருங்க, என்னால முடியல. நான் போறேன். அர்க்கானி. மச்சான், அர்க்கானி எங்கடா போறா? மச்சான், நானே கிளம்புறேன். ஃபோன் பண்றேன். பாய். டேய் நேத்ரன், என்னடா எப்படி ஆயிட்டு? ஏய், எனக்கு ஒண்ணு சொல்லு. அர்க்கானிக்கு வருண் மேல இஷ்டம் உண்டா? அர்க்கானி வருணை லவ் பண்றாங்களான்னு கேக்குறேன். ஆமா. ஆமாவா? என்னடி சொல்ற? அது
இப்போ இந்த ரீல்ஸ் தான் ட்ரெண்ட் போல. உன்கிட்ட இருந்த மெசேஜ் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதிசயமா நல்லா இருக்கீங்களான்லாம் கேட்டிருக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மெசேஜ் படிக்கும் போதே. என்னது இது, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டதுக்கு ஒரு ரிப்ளையுமே வரல. மெசேஜ் பார்த்துருக்காங்க, ஆனா ஏன் இன்னும் ரிப்ளை செய்தில்ல? ஆன்லைன்லயே தான் இருக்காங்கன்னு காணிக்குது. பின்ன எந்த ரிப்ளை செய்யாத இருக்குன்னு நான் தான் தேவையில்லாம அவங்களெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் போல. ஆனா அவங்க எனக்காக பண்றதெல்லாம் என்ன யோசிக்க வைக்கிற மாதிரி தானே இருக்கு.